ஏர்போர்ட் வேணும்னு நினைக்கிறோம். ஆனா ஏர்போர்ட் எங்க வேணும்னு சொல்ல மாட்டேன்றீங்க. இலவசத்தை சலுகைன்னு சொல்றீங்க. அது கொடுக்கலாம்னு சொல்றீங்க. ஏதாவது ஒண்ணு நீங்க ஒரு பக்கம் நிக்கணும் இல்ல? நான் அதுக்கு தான் பதில் நான் சொல்றேன். நீங்க எனக்கு பதில் அனுமதிச்சீங்க, நான் பதில் சொல்றேன். சொல்லுங்க. முதல்ல ஏர்போர்ட் பஞ்சத்துக்கு வருவோம். ஏர்போர்ட் வேணாம்னு சொல்றதுக்கு நாங்க ஆன்டி டெவலப்மெண்ட் கிடையாது. வி ஆர் ப்ரோ டெவலப்மெண்ட் பார்ட்டி. ஆனா அந்த இடத்துல 3 கிரைசிஸ். ஒன்னு, அந்த இடம் நீர்பிடிப்பு ஏரியா. அந்த இடத்த நீங்க மேடாக்கி ஏர்போர்ட் கட்டினீங்கன்னா அங்க தண்ணியும் சென்னைக்கு வரும். ஏற்கனவே கொஞ்சம் மழை பெஞ்சாலே எங்க போச்சு அந்த 4000 கோடியா 5900 கோடியா 13,000 கோடியான்னு பதில் தெரியல. பினான்ஸ் மினிஸ்டர் கேக்குறாங்க, பதில் சொல்ல மாட்டீங்க. அதுக்கும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. அங்க சும்மா மழை பெஞ்சாலே தாம்பரம் சேலையூர்லாம் வந்து இடுப்பளவு தண்ணி. செங்கல்பட்டை உயர்த்திட்டீங்கன்னா என்ன ஆகும்? இல்ல கிரைசிஸ் ரைட்டுங்க. நீங்க என்ன ஆல்டர்னேட்டிவ் உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? ஒண்ணு. ரெண்டாவது இவ்வளவு ஐடியா வச்சிருக்காருல்ல, இது ஏதாவது ஒன்னு எடுத்து போட வேண்டியது. சொல்றேன், அது சொல்ல விட மாட்டீங்களே. விஜய் ஐடியா இருக்கா அவருக்கு? இருக்குனே, அத தான சொல்ல சொன்னாரு. அதான் அவர் செய்ய போறாருனே. அவர் 2026 பரந்தூர் ஏர்போர்ட் எங்க பனையூர்ல கொண்டு வர முடியும் இல்ல? ஏதாவது ஒரு சொல்லணும்ல. இந்த இடத்தை அளவு பண்ற ரெவென்யூ டிபார்ட்மென்ட்டோ ரெவென்யூ மினிஸ்ட்ரி யார்கிட்ட இருக்கு? இங்க ஒரு பிரச்சனைன்னு மக்கள் போராடுறான். இது மக்களாட்சி. இங்க யார் மன்னர்? மக்களே மன்னர். அரிட்டாப்பட்டியில் ஒரு போராட்டம் பண்ணணும், அதை கைவிட வைக்க முடியுது இல்ல? அந்த அக்கறை ஏன் பரந்தூர்ல இல்ல? ஏன் வேற இடத்தை கன்சிடர் கூட நம்ம பண்ணல? யார் பண்ணணும்? ஆட்சியாளர்கள் பண்ணணுமா? இவ்வளவு மக்கள் இவ்வளவு நாளா போராடுறான். நம்ம வந்து டெல்லிக்கு போயிட்டு விவசாயிகள் போராட்டம் பண்ணும்போது எவ்வளவு பாராட்டினாரு, சப்போர்ட் பண்ணாரு இன்றைய முதல்வர், அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர். இங்கேயும் விவசாயி தானே போராடுறான். நான் என்ன கேட்கிறேன், வேற ஆப்ஷன் நீங்க யோசிங்க. அந்த ஆப்ஷன் நாங்க சொன்னோம்னா நீங்க என்ன தெரியுமா செய்வீங்க? இன்னைக்கு நான் ஒரு இடத்த சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு 5000 ஏக்கர் நான் ப்ரொபோசல் சொல்றேன், நான் அதை சொல்லக்கூடாது. நான் ஒரு ப்ரொபோசல் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க தனிப்பட்ட முறையில. நாளைக்கு காலைல அந்த இடம் வேற மாதிரி கெசட்ல ஏறாதுன்னு என்ன நிச்சயம்? செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா? விஜய் கிட்ட ஐடியா இருக்குன்னா சொல்லலாம் இல்ல? ஒரு பார்வை. அதை தாங்க சொல்றேன். நான் இது ஒரு குற்றச்சாட்டே வைக்கிறேன் உங்ககிட்ட. உங்க அனுமதி இது ஒரு ஐடியா இருக்கு, எங்களால சொல்லிட்டா அது தப்பா மாறிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டவுட் கேட்கிறேன். நீங்க ஆக சிறந்த ஊடகங்கள் நீங்க சொல்லுங்க. நாளைக்கு காலைல அந்த இடத்துல வந்து நான் ஒரு ஆப்ஷன் சொல்றேன், இது வந்து இந்த இடத்த தீர்வா இருக்கோ இவ்வளவு ஏக்கர்னு. அந்த இடத்த இமீடியட்டா அரசு வேற ஒரு பர்பஸ்க்காக வச்சிருக்கிறோன்னு கெசட்ல நோட்டிஃபை பண்ண முடியுமா? முடியாதா? அப்படி பண்ணா அந்த திட்டமும் பழுதாகுமா பழுதாகாதா? சரி, இன்னைக்கு இந்த இடத்துல மக்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கறதுக்கு என்ன முயற்சி பண்ணீங்க? இதுக்கு காரணமா எனக்கு ஒரு சந்தேகம் எழுது. அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. சிங்கம் 2 படம் பார்த்திருக்கீங்களா? சொல்லுங்க. அதுல ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த தங்கராஜ் போன் பண்ணி மினிஸ்டர் சொல்லுவாரு, அங்க வந்து ஒரு போர்ட் வரப்போது, விலை கம்மியா இருக்கும்போது ஒரு 500 ஏக்கர் வாங்கி போட்டுரு, 6 மாசத்துல நோட்டிபிகேஷன் வந்தோன்னா விலை ஏறிடும்னு. இப்போ இந்த இடத்துல யாராவது இடம் வாங்கி இருப்பாங்களே, ஆனால் அந்த இடம் ஏர்போர்ட் வந்தா விலை ஏறுமே, ஆனால் வேற இடத்துக்கு இந்த ஏர்போர்ட் திட்டத்தை மாத்தினா போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இறங்கிடுமே, ஆனால் அதை விட மாட்டாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இதை யார் ஆமா இல்லைன்னு சொல்லுவீங்க? 10 காலைல தானே ஒரு ஆடு பார்த்தேன், ஏர்போர்ட் வருது இங்க லேண்ட் வாங்குங்கன்னு ஒரு சேனல்ல வந்து ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கு.